அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிராத் ஓதக்கூடிய மாணவர் ஜே சஹீல் அவர்கள் சூரத்துல் காஃபிரூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா நஅ்புது மா அஅ்புது வலா நஅ்புது மா அபத்தும் லக்கும் தீனுக்கும் வலியதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபலா யன்ظுரூன இலல் இபிலி கைஃப குலிகத் وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மாணவருடைய பெற்றோருக்கும் அவர்களை ஊக்குவித்து வார்த்தெடுத்த ஆசிரியர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்ததாக எஸ் அப்துல் ஹஃபீல் சூரத்துல் அலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ ஹலக ஃபஸவ்வா والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى
ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னமல் அமாலு பின்னியாத்தி. நிச்சயமாக செயலை அனைத்தும் எண்ணங்களை கொண்டு அமையும். அஸ்ஸலாத்து நூறு. தொல்கை என்பது வழிகாட்டும் ஒளியாகும். குல்ஹு மௌருஃபின் சதக்கா. ஒவ்வொரு நல்ல காரியங்களும் தர்மமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வஹ்யா. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹி லதி கியானா பௌரமா மாத்தனா இலைஹி நுசூர். கழிவறையில் இருந்து வெளியேறும் போது ஓதும் துவா. குஃப்ரானக. சாப்பிடும் போதும் பருகும் போதும் ஓதும் துவா. பிஸ்மில்லாஹ். தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஃபான். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மச்சான் நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்டா. பாங்க சொல்லிட்டாங்க, தொழுகைக்கு நேரமாச்சு. இன்னும் விளையாடிட்டே இருக்க, தொழுகைக்கு வரலையாடா? போடா, பள்ளிவாசல் தூரமா இருக்கு, நான் வீட்டிலே தொழுதுக்கிறேன். அல்லாஹு ஆண்கள் கட்டாயமாக பள்ளிவாசல்ல ஜமாத்தாக தானே தொழுவனே. ஜமாத்தாக தொழுதாலும் வீட்டிலே தொழுதாலும் அல்லாஹ் ஒரே நன்மையாக தானே தருவான். இல்லவே இல்லை, தனியா தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது 27 மடங்கு நன்மைடா மச்சான். இப்போ ஜமாத்தை வீட்டிலே வச்சுடுவோமா? பள்ளிவாசல் தூரமா இருக்கு, நடக்க முடியல. அப்படி இல்லடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, யார் பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பள்ளிவாசலை நோக்கி அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பாவங்களை மன்னிக்கின்றான், அவர்கள் தகுதியை உயர்த்துகிறான். மக்களில் தொழுகையில் அதிக கூலி பெறுபவர் அபு அதுஹும் இலேஹா மிம்சா. தூரத்தில் இருந்து தொழுகைக்கு வருபவர்தான். நீ சொல்றதுதான் சரிதான் மச்சான். இந்த சுபுக்கும் இசாவுக்கும் தான் ஜமாத்தாக கலந்து கொள்ள சிரமமாக இருக்கு. இந்த இரண்டு தொழுகை தான் நயவந்தர்களுக்கு மிக கடினமாக இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இஷா தொழுகை சுபு தொழுகை நன்மைகளை அவர்கள் அறிவார்களாயின் தவந்தாவது தொழுகைக்கு வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சுபு தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவருக்கு இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவருக்கு பாதி இரவு நன்மையும், சுபு தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவருக்கு முழு இரவு நின்று வணங்கியவர் நன்மையை போன்றவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜமாத் தொழுகை இவ்வளோ நன்மை, அஸ்தோஃபில்லா. இனிமே ஜமாத் தொழுகை விடவே கூடாது மச்சான். நபி சொன்னதுக்குள்ள இனிமே இஷா சுபு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு தவந்தாது போகண்டா. சரியான நேரத்துக்கு எனக்கு புரிய வச்சா உனக்கு ஜஸாக்கல்லா ஹைரா மச்சான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுடன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏனல் நபியின் எளிய வாழ்க்கை. அன்பிற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் பணம் இருந்தால் ஆடம்பரமாக வீண்விரயமாக செலவு செய்கிறோம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்வோரை நேசிக்க மாட்டான். நம்மெல்லாம் பணம் இருந்தால்
போதும் என்று வாழ்கிறோம். ஆனால் நல்ல குணம் இருந்தால் போதும் என்று எளிமையோடு எளிமையாக வாழ்ந்து நமக்கெல்லாம் முன் உதாரணமாக இருந்தவர் நம்முடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டின் ஜனாதிபதி, ஒரு சமுதாயத்திற்கு பெரும் தலைவர். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அன்றாட சாப்பாட்டிற்கு கூட சேமிப்பு இல்லாமல் இருப்பதை கொண்டு சாப்பிடும் ஒரு எளிய வாழ்க்கை. இன்று எத்தனை விதவிதமாக நாம் சாப்பிடுகின்றோம். தந்தூரி சிக்கன் ரைஸ், நூடல்ஸ், கிரில், பீஸா, பர்கர் போன்ற உடலுக்கு கெடுதியான உணவுகளை கூட அதிக விலை கொடுத்து வாங்கியாக சாப்பிடுகின்றோம். ஆனால் நம்முடைய நபி அதிகமான சாப்பிட்ட உணவு தண்ணீரும் பேரிச்சம்பழமும் மிருதுவான ரொட்டியை கூட அவர்களில் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இந்த உலக மக்களும் மாபெரும் தலைவராக இருந்த போதிலும் பகட்டு இல்லாமல் பண்போன்று எல்லாரும் நீண்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட நபியை நாம் முன் மாதிரியாக கொண்டு அல்லாஹ் தம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆனின் சிறப்பு. அன்பிற்குரிய சகோதரர்களே, வல்ல ரஹ்மான் இறக்கியது திருக்குர்ஆனை பற்றியும் அதன் சிறப்புகளையும் பற்றியும் இக்குர்ஆனை பற்றியும் வேதமாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பலர் தெரியாமல் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் குர்ஆன் என்றால் பத்திரமாக ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கின்றாங்க. ஒரு குர்ஆன் டைலாக்கு மிஸ்ஸிங் ஆகுறப்போ ஆசிரியர்கள் எடுத்து கொடுக்கறது மாதிரி கரெக்டாக அவங்களுடைய காப்பியை எடுத்து வச்சுக்கிறங்க. ஆலிமா குர்ஆன் என்றால் உலகம் ஆலிமா கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிள்ளைங்களை முழுசாக சொல்ல வச்சுருங்க. திக்கினாலும் பரவாயில்லை, பார்த்துக்கலாம், எல்லாம் நம்ம தான். சஹுரு ரமலான் அல்லது முன்சில ஃபீல் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆனின் சிறப்பு. அன்பிற்குரிய சகோதரர்களே, வல்ல ரஹ்மான் இறக்கியது திருக்குர்ஆனை பற்றியும் அதன் சிறப்புகளையும் பற்றியும் இக்குர்ஆனை பற்றியும் வேதமாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பலர் தெரியாமல் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் குர்ஆன் என்றால் பத்திரமாக ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கின்றாங்க. குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய அருளப்பட்ட வேதமாக இதை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கானு. ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பெயர் பிரித்து அறிவிப்பதன் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆனுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பல கஷ்டங்களை அனுபவித்த பிறகு அதன் நன்மைகளை அடையும். ஆனால் அவையெல்லாம் இந்த உலகத்தில் இழந்து போய்விடும். ஆனால் எளிதாக நன்மையை பெற்றுத்தரும் செயல் என்றால் அதுதான் திருமறை குர்ஆனை ஓதுவதில்தான் இருக்கும். இந்த குர்ஆனை ஓதுவதில் எந்த சிரமமும் பட தேவையில்லை.
இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அதிகமாக நன்மைகளை அள்ளிவிடலாம். எனவே இனி வரும் காலங்களில் அதிகமாக குர்ஆனை ஓதி அதன் நன்மைகளை அடைவோம் என்று கூறி எனது நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.